நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 31/7/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகலாம். 2/8/2026 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். கன்னிராசி சுக்கிரனுக்கு நேச வீடு. புதன் சுக்கிரன் பெயர்ச்சி மூலம் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். முதலில் புதன் சுக்கிரனை பற்றி காணலாம். புதன் படிப்பு, கல்வி, அறிவு, தரகு, கமிஷன், கணக்கு, வியாபாரம், சினிமா தொழில், பாடல், நடிப்பு, 2 முகம், 2 பேச்சு, காதல், தாய் மாமன் உறவு, பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள். கால புருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். அதாவது ஒரு ஜாதகனுக்கு தைரியம், வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். பகை, கடன், நோய், எதிரி, உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். அதாவது கலத்தர ஸ்தானாதிபதி. குடும்பத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும், வாழ்க்கை துணையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா செயற்கைத்தனம், ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு, சுக போகத்திற்கு அதிபதியானவர். இந்த புதன் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 மாதமாக ஜென்ம ராசியிலே ஆட்சி பெற்று புதன் சஞ்சாரம் செய்தார். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே இருக்கும்போது அனைத்து வழியிலும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருந்திருக்கும். குடும்பத்தையும் பார்த்துக்கணும், வெளியிலையும் பார்த்துக்கணும், உங்களையும் பார்த்துக்கணும். இப்படிங்க அனைத்து வழியிலும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக இருந்திருக்கும். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் இருக்கும்போது மன அழுத்தம், மனக்குழப்பம், ஒரு புத்தி தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையும் கடந்த 1.5 மாதம் மிதுன ராசி என்பதற்கு ஏற்பட்டிருக்கு. 2வது வீட்டிலே புதன் செல்லும் போது வராத பணம் இப்போ வீடு தேடி வரும். வெளியில் பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா அது அவ்வளோதான் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து சேரும். தானாக அவங்களே தேடி கொடுப்பாங்க. தனஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே புதன் செல்லும் போது சினிமா துறையில் இருப்பவர்கள், அதாவது நடிகர்களாக இருந்தால் 2 வேஷம் மட்டும் போட தேவையில்ல, 10 வேஷம் கூட போடலாம். உங்கள் முகத்தை 10 விதமாக காட்டலாம். புதன் 2 பேச்சுக்கு அதிபதியானவர். இப்போ 10 விதமாக பேசலாம். 2வது வீட்டிலே புதன் செல்லும்போது உங்கள் பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டு. கடகராசியிலே புதன் செல்லும்போது மிதுன ராசி என்பர்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அல்லது வாய்ப்பு தேடுறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாக்குஸ்தானத்திலே புதன் அமர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பு நன்றாக, சரஸ்வதி நன்றாக உங்கள் நாவில் ஏறும். நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க, மற்றவர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை சொல்லுவீங்க. 2வது வீட்டிலே புதன் செல்வது மிதுன ராசி என்பதற்கு ஒரு யோகமான அமைப்பு. அதாவது பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள், அம்மா, பாட்டி, மனைவி, இப்படி பெண்கள் உங்களுக்கு உதவியாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இப்போ உங்கள் மேலே இருப்பாங்க. ஜென்ம ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 2வது வீட்டில் செல்லும்போது பணம் காசு தாராளமாக கிடைக்கும். நல்லா பணம் சம்பாதிக்கலாம். குடும்ப தேவைகளை இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்கள் தாராளமாக பூர்த்தி செய்வீங்க. அதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேசமாக செல்கிறார். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு மட்டும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் நேசம். அப்போ பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பொறுப்பு அதிகம். குடும்ப பொறுப்பை தாயார் தான் நிர்வகிப்பார். உங்களுக்கு உங்கள் தாயாருக்கு பொறுப்பு அதிகம். சுகஸ்தானத்திலே 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் செல்கிறார். மிதுன ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் 12ஆம் அதிபதி. சிலர்
வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறிடம் இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் வேறிடம் இடம் மாற்றத்தின் காரணமாக வேறு வீடு பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் செல்லும்போது புதிய நண்பர்கள், ஆண் நண்பராக இருக்கலாம், பெண் நண்பராக இருக்கலாம், புதிய நண்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருவாங்க. பிரிந்து போன நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேருவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா, நீங்கள் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா, சிலர் 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் செல்லும்போது காவல் நிலையம், கோர்ட்டு கேது, சிறைச்சாலை கூட செல்ல வச்சிடும். அதனால் நண்பர்களுக்கு சப்போர்ட்டாக, முதலாளிக்கு சப்போர்ட்டாக அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் பார்த்துங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் சென்றால் சிறைச்சாலை செல்லக்கூடிய, ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். 4ஆவது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வண்டி வாகனம் சொத்துக்கள் ரீதியாக சிலருக்கு செலவுகள் உண்டாகும். ஏன்னா சுக்கிரன் அங்கே நேசம். அதாவது பழைய வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். பழைய வீடாக இருக்குதுன்னா அதை புதுப்பிக்கலாம். அதற்கெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. 5ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 12ஆவது வீட்டிலே நேசமாக செல்லும்போது உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அவங்க நல்லா படிக்கிறாங்களா, அவங்க விளையாடும் போது அவங்கள கவனம் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ராசிக்கு 12ஆவது வீட்டில் அந்த ராசி அதிபதி செல்லும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ உங்கள் குழந்தைகளை அடிக்கிறது, திட்டுறது, நல்லா படிக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் குழந்தைகளை திட்டினீங்கன்னா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு நண்பர்கள் வீட்டில் போய் தங்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் மிதுன ராசி என்பளுக்கு ஏற்படுத்தி விடும். அப்புறமேட்டி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தேடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வயது தான் சுக்கிரன். அங்கே நேசமாக 4ஆவது வீட்டில் செல்லும்போது குழந்தைகள் சார்ந்து கூடுதல் கவனம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக பணம் வரும். 4ஆவது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் தாராளமாக உதவி செய்வாங்க. பார்த்திங்கன்னா 4ஆவது வீட்டிலே விரையாதிபதி நேசமாக செல்லும்போது தாய் மாமன்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் வரலாம். அதனால் தாய் மாமன்களிடம் உங்கள் குழந்தைகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக தன்மையாக பேசுவது மிதுன ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.